நம்ம ஏற்றுக்க முடியுமா? இப்போ அதற்காக எடுத்துகிட்டு வந்த அஸ்திரங்களில் நம்மளும் ஒருத்தர்னு சொல்கிறேன். ஏன்னா இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இதை உருவகப்படுத்தி ஆக்கிட்டாங்க. இது அதல்ல. உங்களுக்குள்ளே போங்க. மனசை எப்படி போகிறது? மனசு அங்கே கணக்கு இருக்குது. என் குணத்தான் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு வளையத்துக்குள்ளே உங்கள் மனசை கொண்டுட்டு போங்க. அதை தான் சூக்குமம் 1000 ஜபித்தாலுமே சூக்குமமான வழியிடை காணலாம், சூக்குமமான வினையை கெடுக்கலாம், சூக்குமமான சிவனது ஆனந்தமே அப்படின்னு குருநாதர் அதை தான் சொல்கிறார். இங்கே சூக்குமமாக நம்ம அதை 8000 நீ எந்த மனிதன் சொல்கின்றானோ அவனுக்குள்ளே அந்த ஞான அமிழ்தம் ஊறும். அந்த மனத்தெளிவை அடைவான். வேணுன்றவங்க வந்து பார்க்கலாங்கிறேன். அது ஒரு நிலைப்பாடு. இந்த பல்கலைக்கழகங்கிறது அதனுடைய எல்லை வரைக்கும் இருக்குது. மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி இருக்குது. ஆனால் சார் வந்து ப்ரீகேஜியில் தான் முதல்ல சேர்க்கப்படுவார். அங்கே இருக்கிறது அங்கே இருக்குது. அதுக்கு படிநிலைகள் இருக்குல்ல, கடந்து செல்லணும்ல. அப்போ அந்த நிலைகள்லேருந்து ஒன்று ஒன்றா கடந்துட்டு போகணும்னு சொல்கிறேன். இப்போ அதை தான் முருகானந்தத்திட்ட நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த கேள்வி குப்பைகளெல்லாம் போடாமல் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஆராய்ச்சியை நல்லா தெரிஞ்சுக்கங்க. எண்ணி துணிக கருமம் நல்லா தெரிஞ்சுக்கணும். 9 வருஷம் சிந்திங்க. நான் 25 வருஷம் சிந்திச்சேன். அதை சொல்ல வரேன். இந்த உலகத்திட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி 25 வருஷம் சொல்லுக சொல்லை அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து பாரு. முதல்ல பேசிக்கலாம். இது நீ அத்தனை எளிதாக பார்த்துட முடியாதுன்னு சொல்கிறேன். அப்போ வந்து படிப்படி நிலையாக அழைச்சிட்டு தான் போக முடியும். ஏன்னா பைத்தியம் பிடிச்சணும். இல்லாட்டி அதுக்கு சில நிலைப்பாடுகள் இருக்குது. 51 நம்ம உடம்புக்குள்ளார ஆ முதல் சா வரை 51 அட்சரங்கள் இருக்குது. நமக்குள்ளார அந்த 51 ஆற்றல் மையங்கள் இருக்குது. அதை தான் சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த சக்தி பீடங்கள் 51 சக்தி பீடங்கள் இருக்குது அப்படின்னு. சக்தி பீடங்கள்னு வேறு ஒன்றும் கிடையாது. அப்படின்னு ஒரு சொல் மௌனமாக இருக்கும்போது அது தன்னை அறிவுறுத்தினதா? இந்த அப்படின்னு அது ஒரு சொல்லும் பொழுது அதற்குன்னு ஒரு ஆற்றல் விரயம் ஏற்பட்டதா இல்லையா? அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார 51 ஆற்றல் நிலையங்கள் இருக்குது. முதல்ல அங்கே கொண்டு போய் நிறுத்தணும். எந்த நாமமாயினும் எதுவாக இருந்தாலும் சரி, முதல்ல அந்த 51 ஸ்தானங்களில் போய் நிறுத்தணும். அதாவது 51 முறை சொல்லுதல். அங்கேருந்து நம்ம கொண்டு போய் முதல்ல நிறுத்தணும். அதை நிறுத்தும் போது தான் முதல் படிநிலை. இந்த பிக் பேங் தியரி அப்படின்றதெல்லாம் முழுசாக நம்மளுடைய சூத்திரம் தான் சொல்கிறேன். அவங்க சொல்ல தயாராக இருந்தால் 1,08,000 இல்லை 1,00,00,000 கூட சொல்லித்தர முடியும்னு சொல்லுவேன். அவங்க சொல்ல தயாராக இருந்தா 51 இல்லை. இது அப்படியே முறையாக நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அவங்க 1,00,00,000 வரைக்கும் சொல்கிறதுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். அவன் அங்கே அமர்வானா? முதல்ல அவன் 1008 எண்ணட்டும், சொல்கிறத எண்ணட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு 8000 சொல்கிறத எண்ணட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க சொல்லட்டும்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல கிடக்குறோங்கய்யா. நம்ம இன்றைக்கி இந்த உலகம் நினச்சிக்கிட்டு இருக்குல்ல, நம்ம ஒரு சாமானியமாக இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் கிடையாது. நம்ம கனவுகளின் பெயரால் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறோம். அலங்காரம் ஆடம்பரத்தின் பெயரால், பொய்மையின் பெயரால், மாயையின் பெயரால், மாயை ஏற்படுத்தின மாயையின் பெயரால் கட்டுண்டு கிடக்கிற ஒரு சாதாரண ஜந்து தான் நம்மன்னு சொல்கிறேன். இதை முதல்ல நம்ம ஆனால் அப்படி நம்ம உணர்றோமான்னு கேட்டால், நான் என்னும் பிரஜை இவரை பெரிய இவராக காமிச்சு வச்சுருக்கு. அவர் யார், இவர் எங்கே போயிட்டு என்ன போயிட்டு அப்படின்னு இப்படி உருவகப்படுத்திக்கிட்டே கடைசி வரைக்கும் இவன் வீழ்ந்து போகிற வரைக்கும் இந்த கோமாளியை வளர்த்துக்கிட்டே இருக்கு. நீ மிக மிக சாதாரணமானவன்னு சொல்கிறேன். நீ ஒரு அற்ப புழுன்னு சொல்கிறேன். மழை புழுவுக்கும் உனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்கிறேன். அது ஒரு உயிர், நீ ஒரு உயிர், அவ்வளோதான். இதெல்லாம் இந்த புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கிணங்களாய் அப்படின்னு அந்த தொடர்ச்சியில் இதெல்லாம் பிறந்ததின் பலனா உனக்கு ஒரு அற்புதமான வாழ்வு அளிக்கப்பட்டது. மண்ணில் மன்னன்னு சொல்கிறாங்க எல்லாரையும், அப்படி தானே சொல்கிறாங்க. மண்ணில் மனிதர்கள் மன்னர்கள்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அது இல்லை, பதில் சொல்லுங்கள். சிரிப்பை நான் கேட்கல. ஒரு அந்த ஒரு அந்த மண்ணின் மன்னர்கள் எல்லாரும் நாட்டு மன்னர்கள்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? முதல்ல அர்த்தம் புரிஞ்சாதான் நமக்கு வாழ்க்கை புரியும்னு சொல்கிறேன். என்ன அதுவே தெரியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இவன் 1000 தலைவர்களை கொண்டாடி, 1000 அவனுடைய நாயகர்களை கொண்டாடி, அவன் தனக்கு தலை இருக்கிறத மறந்துட்டு முண்டமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இங்கே நிறையா. அவன் படத்தை அவனால் வைக்க முடியாது. அவன் படத்தை அவன் ஃப்ளக்ஸில் போட முடியாது. அவனை ஒரு நாயகனை அவனால் நினைக்க முடியாது. இவனால் நினைக்க முடியாத அளவுக்கு இந்த பிற புற மாயைகள் இவனை
ஏன்னா இவன் எளிதில் அடிமை சுகம் கண்டவன். புரியுதுங்களா இல்லைங்களா? உடனே ஓடி போய் அடிமை ஆயிடுவான். ஒவ்வொன்றுக்கும் அடிமை ஆயிடுவான். உணவுலேருந்து, காட்சியிலேருந்து, கொண்ட தலைவன்லேருந்து இதெல்லாம் இப்படியே அடிமைப்பட்டே இருந்து தன்னுடைய தலையை மறைந்து முண்டமாக தெரிகிற முண்டங்கள் தான் நிறைய இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். உன்னுடைய சுயத்தை நீ முதல்ல உணரணும்னு சொல்கிறேன். அவன் இப்போ மண்ணில் எல்லாம் மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி அவன் நீ போய் போட்டுருவ? நீ நேசி, அன்பு செலுத்து, மேலே கீழே